வந்து சொல்கிறாங்களேப்பா, ஆக்சுவலி குக் வித் கோமாளியில் மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டில் இருந்த நம்ம குரேஷி வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் மணிமேகலைக்கு போட்ட கமெண்ட்டை டெலிட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலை எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும், நிறைய சீசனில் நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நல்ல சிஸ்டர் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நீங்கள் எங்கே இந்த முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் பண்ணேன். பாசிட்டிவாக இருக்கட்டும் அவங்களுக்கு அப்படின்னு பண்ணேன். பட் எனக்கு கீழே நெகட்டிவாக வந்துச்சு, நீங்கள் பிரியங்கா ஆள் தானே, பிரியங்காவை நீங்கள் சொம்பு தூக்குறீங்க அப்படின்னு வந்ததுனால தான் நான் அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன். இதை முதல்ல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, அங்கே செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா துரைசாமி அன்னைக்கு எலிமினேஷன். ஸோ அதனால் திவ்யா வந்து ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பிரியங்காவை பற்றியும் நிறைய பேசி அவங்கள ஹக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பிரியங்காவும் திவ்யாவை பற்றி அட்ரஸ் பண்ண விரும்பினாங்க. அதனால் ஆங்கர்ஸ் கிட்ட கேட்டாங்க, நான் பேசிக்கிட்டுமா அப்படின்னு. ரக்ஷன் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் மணிமேகலை எதுவுமே சொல்ல. அதனால் பிரியங்கா அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திவ்யாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மணிமேகலை குறுக்க வந்து, நீங்கள் பேச வேண்டாம், ஆல்ரெடி நீங்கள் பேசுகிறதா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் தான் ஆங்கர்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால பிரியங்காவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அவங்க கேரவனுக்கு போயிடுறாங்க. இதோட அந்த ஷூட் முடிஞ்சுது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து டீம் கிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மணிமேகலை இப்படி பேசிட்டாங்க, அதுக்கு ஒரு அக்னாலேஜ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம மணிமேகலை அதெல்லாம் என்னால் பிக்சை கூட எடுப்பேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரவனுக்கு கோவமாக போயிட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம பிரியங்காவுக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னா, அன்னைக்கு எல்லாருமே இருந்தாங்க, அவங்கள பேச விடாமல் கையை பிடிச்சிட்டு எடுத்து, நீ இதெல்லாம் பண்ணாத, நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்சல்ட்டிங்காக தான் இருக்கும். அதனால் ஒரு க்ரீன் ஃப்ளாக் மாதிரி காமிச்சிட்டு அப்படியே ஷோவை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பிரியங்கா சொன்னாங்க. மற்றபடி வேறு எதுவுமே அவங்க சொல்லலை. இன்ஃபேக்ட் மணிமேகலை வந்து பிரியங்கா கிட்ட தனியாக கூட பேசிக்கலாம், இந்த மாதிரி ஆங்கர் கிட்ட இஷ்யூ இருக்குது அப்படின்னா கூட அவங்க ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதை பண்ணாமல் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி கெஸ்ட்டு சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, என்னப்பா இவ்வளோ சண்டை நடக்குது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஏன் மணிமேகலை கூட தான் சிவாங்கி நீ குக்கா வரும்போது நீ எல்லாம் ஒரு குக்கா சீத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஏன் ரக்ஷனை விட மணிமேகலை தான் ரொம்ப அதிகமாக ஆங்கர் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க தான் செய்யுது. ஜஸ்ட் க்ரீன் ஃப்ளாக் காமிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே பிரியங்காவுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்க எல்லாரும் மொழியும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறனால அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணுன்றாங்க. நம்ம மணிமேகலை அதெல்லாம் பண்ண முடியாது, ரெண்டு பேருக்கும் வீம்பு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ மணிமேகலையோட இஷ்யூக்கு ஏன் பிரியங்கா வாய் திறக்காமல் இருக்காங்கன்னா, அவங்க எப்படி மெச்சூர்டாக யோசிக்கலாம் தான் நினைக்கிறேன். நான் உண்மையாகவே யாருக்கும் ஃபேவர்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குரேஷ் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். குக் வித் கோமாளி இஷ்யூ தொடர்பாக இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பர் சிங்கர் பூஜா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் சிங்கரில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் நம்ம பூஜா. இப்போ சமீபத்தில் குக் வித் கோமாளியிலும் குக்கா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய போஸ்ட்டு தாங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களால் ஒரு பர்சனை லவ் பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தங்களை வெறுக்காம லவ் பண்ணவே தெரியாதா? நீங்க உங்களோட ஃபேவரட்டான பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா இன்னொருத்தங்களை ஸ்லட் ஷேம் பண்ணியோ இல்ல ஒரு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியோ ஒரு விமனை கீழே தள்ளி தான் இன்னொருத்தங்களை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. அதாவது இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எப்போதுமே இந்த லேடிஸை கீழே தள்ளுறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆயிடுச்சு. நீங்க உங்க ஃபோன் எடுத்து ஒருத்தங்களை பத்தி டைப் பண்ணி பப்ளிக் பிளாட்ஃபார்மில் உங்களோட ஒப்பீனியன் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் கம்பேஷனை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் அவங்களையும் அவங்களோட ஃபேமிலியும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. நீங்கள் எதையுமே நேரில் பார்க்கவும் கிடையாது, உங்களுக்கு உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரியாது. நீங்களா ஒன்று டைப் பண்ணி நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்க கூடாது. நான் இதுக்காக உங்களை எந்த ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் ஒருத்தவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாம நீங்க எதுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க? நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த பர்சனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் டிவில ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பாக்குறத வச்சுட்டு நீங்க அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், வார்த்தைகளை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆனால் அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம, அவங்களோட சுச்சுவேஷனை பத்தி எதுவுமே தெரியாம இந்த மாதிரி தப்பாலாம் எதுவுமே போடாதீங்க. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. மக்களோட எண்ணங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரியாமல் இந்த பிளாட்ஃபார்மை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் கைண்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாரையும் வெறுக்காதீங்க.
அண்ட் என்ன நடந்தது, அந்த சுச்சுவேஷன் எவ்வளோ ஹாரிபிளாக இருந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பர்சனல் லைஃப்ஸ்லேருந்தே வெளியே வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு ஒருத்தவங்களோட கஷ்டத்துக்கும் கவலைக்கும் நீங்கள் காரணமாயிடாதீங்க. அண்ட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அண்ட் டெலிபரேட்டாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களால் லவ் ஸ்ப்ரெட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்ரட் எவ்ரிவேர், தட்ஸ் த லீஸ்ட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு பூஜா இப்போ பெரிய போஸ்ட்டை பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் மணிமேகலைக்கு இப்போ எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை சின்சியர் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஸ்டாப் த ஹேட்டட், ப்ளீஸ் லவ் எவ்ரிபடி ஈக்குவலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூஜா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.